தேவனை சோதித்து அறிந்து. நம்முடைய பிள்ளையே, உலகம் என்ன சொல்லுகிறது முக்கியம் அல்ல. உங்களை குறித்து 1000 பேசுவார்கள், அது இயல்பு. யாரை பற்றி இந்த உலகம் பேசவில்லை, எல்லாரையும் பற்றி பேசுகிறது. அதற்கேற்ற போல இன்னைக்கு ஊடகங்கள் யாரை வேண்டுமானாலும் பேசலாம், எப்படி வேணுமானாலும் பேசலாம், எது வேண்டுமானாலும் பேசலாம். இந்த தொலைக்காட்சியில் வருகிற பாதி செய்திகள் பொய் என்று எல்லாருமே சொல்லுகிறார்கள். இந்த ஊடகங்கள் எல்லாமே உண்மை அல்ல. காசு கொடுக்குறாங்க, ஏதோ செய்யறாங்க. அப்படி அல்ல என்பது பிள்ளைகளே. உலகத்தினுடைய வார்த்தைகள் உண்மை அல்ல, கர்த்தருடைய வார்த்தைகள் தான் உண்மை. உலகம் சொல்லும், அதெல்லாம் கேட்ட வாழ்க்கையில வாழவே முடியாது. நான் சொல்ல வந்த வார்த்தை, எல்லாரும் அந்த வசனம் போட்டது, எல்லாரும் எல்லாரும் மலம் திரும்பினார்கள், மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள், சமுத்திரத்தின் வழியாக நடந்து போனார்கள், ஞான போதனத்தை பானம் பண்ணினார்கள். எல்லாம் நடந்தது, ஆனால் தேவன் அவர்களை பிரியமாயில்லை. என்னை கேட்டுக்கொண்ட அமுதிய பிள்ளையே, இதோட ஒரு படி மேல கூட இருக்கலாம், ஊழியம் செய்யலாம். You may be a well-known person in the church. சபையில நீங்கள் அறியப்படத்தக்க ஒரு மனிதராக இருக்கலாம். You may be in the front line. ஊழியத்தின் முன்னணியில் இருக்கலாம். ஆனா ஒரு கேள்வி, உங்கள் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா? உங்கள் செயல் தேவனுக்கு பிரியமா, உங்கள் பாட்டு பிரியமா இருக்கலாம், உங்கள் ஜெபம் ஜனங்களுக்கு பிரியமா இருக்கலாம், உங்கள் செய்தி ஜனங்களுக்கு பிரியமா இருக்கலாம். ஆனா தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா? என் செய்தி உங்களுக்கு பிரியமா இருக்கலாம், நல்லதுதான். நிறைய வித்தியாசமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுற ஆட்களையும் இதை பார்க்கிறேன். அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் ஒன்று தெரியும், என் செய்தி, என்னுடைய வார்த்தை தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும். வாட் யூ மஸ்ட் நோ. முதலாவது சொன்னேன், உங்களுக்கு என்று ஒரு பலனை வைத்திருக்கிறார், அறியாதற்கு எனக்கு மனதில்லை. இரண்டாவது, உடைய வாழ்க்கை, ரட்சிப்பு, ஞானஸ்நானம், அபிஷேகம் எல்லாம் சிறப்புத்தான். ஆனாலும் நீ உயர்ந்து கொள்ள வேண்டும், தேவன் அவர்களை அநேகரில் பிரியமா இல்லை. மூன்றாவது, எவர்கள் அறிய வேண்டும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம். இந்த வார்த்தை சொல்கிறது, அன்றியும் அதுல 1 கொரிந்தியர் 10:1 இப்படி இருக்க என்ற வார்த்தை. therefore, அப்படியானால் நீங்கள் இப்படி இருக்க கூடாது, தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த மூன்றாவது குறிப்பு 1 கொரிந்தியர் 12:1 இப்படி சொல்வது, அன்றியும் சகோதரரே, நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. மூன்றாவது தேவன் சொல்லுகிறார், எதை அறிந்து கொள்ள வேண்டும்? மூன்றாவது குறிப்பு, ஆவிக்குரிய வரங்கள். இன்றைக்கு மக்களுக்கு அந்த வாஞ்சை இருக்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்வி. வரங்களை பெற வேண்டும், தேவனுக்கு பயன்பட வேண்டும். எத்தனையோ வரங்கள் இருக்கிறது.